إن الذين آمنوا والذين هادوا والنصارى والصابئين من آمن بالله واليوم الآخر وعمل صالحا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون وإذ أخذنا ميثاقكم ورفعنا فوقكم الطور خذوا ما آتيناكم بقوة واذكروا ما فيه لعلكم تتقون ثم توليتم من بعد ذلك فلولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக ஒரு நூல் நிலையத்தை இங்கே துவக்கி அதை ஒட்டி மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலும் நாம் எல்லாம் பெரும் திரளாக கலந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பெரிய அளவிலே விளம்பரம் செய்து மக்களை எல்லாம் கூட்ட வேண்டும் என்று இங்குள்ள சகோதரர்கள் ஆசைப்பட்ட பொழுது எந்த விளம்பரமும் நீங்கள் செய்யக்கூடாது. பெரிய அளவுக்கு வெவ்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் வரும் பொழுது பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அந்த பகுதி மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை நாம் சொல்ல வேண்டும். அதனால நீங்க பெரிய அளவுல எந்த விளம்பரமும் செய்ய வேண்டாம் என்ற நிபந்தனையோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம ஒப்புக்கொண்டிருக்கோம். ஏன்னா இந்த பகுதியில உள்ள மக்களுக்கு இப்ப என்ன சொல்லணுமோ அந்த அடிப்படையான விஷயம், கீழே இருந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அந்த விஷயங்களை தான் இப்ப உங்களுக்கு சொல்லணுமே தவிர பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் சொல்லி பெரிய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சமாச்சாரங்களை எல்லாம் சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மக்களுக்கு மட்டும் சின்ன நோட்டீஸ் மாத்திரம் அடிச்சு கொடுங்க என்று சொல்லி இந்த மேடையை கூட சின்னதா போடுங்கன்னு சரத்து போட்டு இங்க வந்து இந்த நிகழ்ச்சியை இப்ப நடத்தி கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, நாமெல்லாம் ஒரு மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம். இஸ்லாம் என்ற மார்க்கத்தை நாம் எல்லாம் ஏற்றிருக்கிறோம். இந்த மார்க்கத்தை நாம எப்படி ஏற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம தாய் தகப்பனார் சொல்லி தந்த அடிப்படையில் ஏற்றிருக்கிறோம். இஸ்லாத்தை ஆராய்ச்சி பண்ணி, இந்து மதத்தை ஆராய்ச்சி பண்ணி, கிறிஸ்துவ மதத்தை ஆராய்ச்சி பண்ணி, புத்த மதத்தை ஆராய்ச்சி பண்ணி, உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களையும் இப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இதுதான் கரெக்ட்னு முடிவு பண்ணியா நம்ம எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தோம்? இல்ல, நம்ம எந்த ஒரு ஆராய்ச்சியும் பண்ணல. வேற மதங்களை ஆராய்ச்சி பண்றது கிடக்கட்டும், நம்ம இஸ்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம வரல. நம்ம எந்த மார்க்கத்தில் இருக்கிறோமோ இந்த மார்க்கத்தில் உள்ள குர்ஆனை பற்றி ஆராய்ச்சி பண்ணணுமா, பண்ணிதான் வந்தோமா? அப்படி வரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை, அவங்களுடைய போதனைய, அவங்களுடைய வரலாறு முழு அளவுக்கு தெரிந்து கொண்டு இந்த மார்க்கத்துக்கு வந்தோமா? அப்படியும் வரல. நமக்கு இந்த மார்க்கம் எப்படி கிடைச்சிச்சுன்னு சொன்னா, இந்த சொத்து பத்துக்கள்லாம் வாரிசு முறையில கிடைக்குமே அப்படி கிடைச்சிருக்கு.
அத்தா வச்சிருந்த கடையை அவன் எடுத்துக்கிறார். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில நமக்கு என்ன பண்ணிருக்கு, வாரிசு முறையில இந்த மார்க்கம் நமக்கு கிடைச்சிருக்கு. வாரிசு முறையில கிடைக்கிற எதுக்குமே மரியாதை இருக்காது. வாரிசு முறையில கிடைக்கணும் வைங்களேன், நான் உழைச்சி 10 காசு சம்பாதிச்சா அது பெரிய விஷயமா எனக்கு தெரியும். என் தகப்பனார் 1000 ரூபாய் கொடுத்தாருன்னு சொன்னா பெருசா தெரியாது. ஏன்னா நான் அதுக்காக கஷ்டப்படலை, வேர்வை சிந்தல, உழைக்கலங்கும் போது இப்படித்தான். அப்ப எல்லா விஷயங்களுமே நாமளா கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதுல ஈடுபாடு இருக்கும், அக்கறை இருக்கும், அதுக்காக வேண்டி நம்ம என்ன வேணாலும் செய்யணுங்கிற உத்வேகம் இருக்கும், ஒரு கட்டத்திலையும் அதை விடக்கூடாது என்ற பிடிப்பு இருக்கும். நமக்கு அந்த மாதிரியான இதெல்லாம் இல்லை. நம்ம தகப்பனார் நம்மள முஸ்லீம்னு சொன்னாரு, நம்ம தாயார் நம்மள முஸ்லீம்னு சொன்னாங்க. அல்லாஹ் நாங்க, குர்ஆன் நாங்க, ரசூல் நாங்க, இப்ராஹிம் நாங்க, அப்துல் காதர் நாங்க, மூசா நாங்க, முடிஞ்சு வச்சுக்கிறார். இதுதான் நமக்கு தெரிந்த இஸ்லாமா இருக்கே தவிர அதுக்கு ஒரு விளங்கி நம்ம வரல. இப்ப நீங்க பார்க்கறீங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல எல்லாம் அல்லது வேற வேற நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்களே அந்த காலங்கள்ல எல்லாம் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதா இருந்தா அதுக்கு பெரிய வேலை கொடுக்கணும். சும்மாலாம் ஏத்துக்கிறீங்கள. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாருன்னு வைங்க, என்ன செய்யணும், சொத்து சுகங்களை இழக்கணும், சொந்தக்காரங்களை இழக்கணும், வீடு வாசலை இழக்கணும், ஊரை விட்டு இழக்குவாங்க, அதுக்கு நேரம் இருக்கணும். இந்த கொள்கை ஏத்துக்கிட்ட அப்பனுக்கு மகனுக்கு வரவில்லை, இந்த கொள்கை ஏத்துக்கிட்ட அண்ணனுக்கு தம்பி இல்ல, தம்பிக்கு அண்ணன் இல்ல, பொண்டாட்டிக்கு புருஷன் இல்ல, புருஷனுக்கு பொண்டாட்டி இல்ல என்ற மாதிரியான காலகட்டத்தில் அந்த சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். எப்படி ஏற்றார்கள்? விளங்கி ஏற்றார்கள். அவங்களுக்கு முந்தி இருக்கிற உலகத்தை எல்லாம் பார்க்கிறாங்க, அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கிறாங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையும் பார்க்கிறாங்க, கம்பேர் பண்றாங்க. இது எவ்வளவு அதல பாலகாத்துல கிடக்கிறது, இது எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது, இது எவ்வளவு சிறந்து விளங்குகிறது, இது எவ்வளவு தாழ்ந்து கிடக்கிறது என்று எடை போட்டு பார்த்து இதுதான் சரியான பாதை என்று ஏற்றுக்கொண்ட உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? அதுக்காக வேண்டி உயிரையும் கொடுத்தார்கள், பொருளை கொடுத்தார்கள், வீடு வாசலையும் கொடுத்தார்கள். சொந்த ஊரை விட்டுட்டு ஒரு கொள்கைக்காக வேண்டி பயணம் போனாங்களே, ஹிஜ்ரத். நம்ம எல்லாம் ஹிஜ்ரி வருஷம்னு சொல்றோமே, அது என்ன ஹிஜ்ரி வருஷம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களும் சொந்த வீடு வாச எல்லாத்தையும் விட்டுவிட்டு, சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு, அணிந்திருக்கிற ஆடையோட வேற ஊருக்கு ஓடினாங்க. அணிந்திருக்கிற ஆடையோட கொள்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி வெளியே போனாங்களே, அதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத். அப்ப நாடு துறந்து செல்வதற்கு கூட அவர்கள் தயாரா இருந்தார்கள்னா காரணம் என்னன்னு கேட்டா, விளங்குனாங்க, இஸ்லாம்னா என்னங்கிறத விளங்கி இருந்தாங்க. அந்த மாதிரி விளங்கக்கூடியவர்களாக நீங்கள் வரணும். அதுதான் நல்லா விளங்கணும். பெரிய பெரிய விஷயங்கள் சொல்வதற்கு நாங்கள் வரவே இல்லை. என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், எந்த மார்க்கத்தை நீங்களும் நாங்களும் ஏற்றிருக்கிறோமோ அந்த மார்க்கத்தினுடைய சாராம்சத்தை நீங்கள் முதலில் விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையை புரிந்து விளங்கி நம்புங்கள். கூட்டு தரமா நம்பாதீங்க, கண்ணை மூடி நம்பாதீங்க. இதுதான் நாங்கள் உங்களிடத்துல சொல்வதற்கு வந்திருக்கோம். அப்ப இஸ்லாத்துல என்ன சாராம்சம், இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் உலகத்துக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன, செய்தி என்ன என்றால், மனிதர்களே, இதான் உலகத்துக்கு இஸ்லாம் சொல்ற செய்தி. மனிதர்களே, நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க, வாழ்ந்துகிட்டு இருக்கிற நீங்க ஒரு நாள் இறந்து போவீங்க. இது பெரிய ஆதாரம்லாம் வேண்டியது இல்லை. உங்க பாட்டனார் மூத்தா போன நீங்க பார்த்திருக்கிறீங்க, எங்க பாட்டனார் மூத்தா போன நான் பார்த்திருக்கிறேன். எத்தனை பேர் தகப்பனார் தாய்மார்களை கூட இறந்திருப்போம், பார்த்திருக்கிறோம். இதுக்கு பெரிய ஆதாரம் வேண்டியது இல்லை, மூத்தா போறோம். இது போக ஒரு நாள் மொத்த உலகத்தையும் அல்லாஹ் வந்து அழிப்பான், கடவுள் அழிப்பார். ஏக இறைவன் வந்து மொத்த உலகத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாள் நாளைக்கும் வரலாம், 100 வருஷம் கழிச்சு வரலாம், 1000 வருஷம் கூட ஆகலாம், எப்படி யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் இந்த உலகத்தை அல்லாஹ் வந்து அழிக்க போறான். அழிச்ச பிறகு முதல் மனிதர்ல இருந்து கடைசியாக அழிக்கப்பட்டவர் வரை எல்லாரையும் எழுப்பி மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி விசாரிப்பான், கேள்வி கேட்பான். அதுல தப்பிக்கணும் என்பது மட்டும்தான் இஸ்லாம், வேற ஒன்றும் கிடையாது.
இஸ்லாம் சொல்ற மெசேஜ் எவ்வளவுதாங்க. நீங்க இந்த உலகத்துல வாழும் பொழுது இங்க உள்ள காசு உங்களுக்கு பெருசா தெரியும், இங்க உள்ள சுகம் உங்களுக்கு பெருசா தெரியும், இங்க உள்ள சொத்து உங்களுக்கு பெருசா தெரியும், இங்க உள்ள வீடு வாசல்கள் உங்களுக்கு பெருசா தெரியும், இங்க உள்ள உங்களுடைய அடியாட்கள் படைபலங்கள் உங்களுக்கு பெருசா தெரியும், இங்க கிடைக்கிற அந்தஸ்து உங்களுக்கு பெருசா தெரியும், இங்க நீங்க போட்டிருக்கிற ஆடை அணிகலன்கள் உங்களுக்கு பெருசா தெரியும், உங்களுக்கு இருக்கிற புள்ள குட்டிகள் உங்களுக்கு பெருசா தெரியும், பொண்டாட்டிக்கு புருஷனும் புருஷனுக்கு பொண்டாட்டியும் பெருசா தெரியும். ஆனால் இதெல்லாம் விட நிரந்தரமான அழியாத ஒரு பெரிய வாழ்க்கை நம்ம வேணும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நீங்க கரெக்டா நடங்க. இதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய மெசேஜ். எல்லாரையும் நிறுத்தி எல்லாம் விசாரிப்பான அந்த நாள்ல எல்லாம் அட்டிமையா தான் வந்து நின்றாகணும். மறுமை நாள்ல நம்முடைய பணங்களை கொடுத்து அல்லாட்ட நஷ்டங்களை கொடுத்து தப்பிச்சுக்கிறேமா? நம்ம முக்கியமான எம்எல்ஏ மகன் சொல்லிட்டு சிபாரிசு பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒண்ணும் இல்லாம இருந்து நம்மளை படைச்சிருக்கான். நேற்று வரைக்கும் நம்ம என்னவா இருந்தோம் நமக்கு தெரியாது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்க? எங்கேயும் இருக்கிற. என்னவா இருந்தீங்க? என்னவாவும் இருக்கிற. அப்ப எதுவாவும் இல்லாம இருந்த உங்களை படைச்ச இறைவன் இன்னொரு தடவை படைப்பான். அது அவனுக்கு லேசு. எப்பவுமே முதல் தடவை படைக்கிறது கஷ்டம். இதை முத தயாரிக்கிறவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் கண்டுபிடிச்சவன். இப்ப மோல்டு பண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கான். இந்த கர்ச்சிப்பை முத கண்டுபிடிச்சவங்க பார்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணா. நமக்கு சின்ன கர்ச்சி கொடுத்து போயிடுவோம். 5 ரூபாய்க்கு தான் கிடைக்குது. இப்ப இதை முத தயாரிக்கிறவன் அதுக்கு எவ்வளவு மூளையை பண்ணிருப்பான். பஞ்ச நூலாக்கி பார்த்திருப்பான், நூலை மெல்லிதாக்கி இருப்பான், அதை உன்னோட கோத்து பார்த்திருப்பான், என்னென்னமோ பண்ணி தயாரிச்சான். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து முதல் தடவை செய்யறதா எதுவுமே கஷ்டம். முதல் தடவை நம்மளை படைச்சு விட்ட அல்லாவுக்கு ரெண்டாவது திருப்பி இதே மாதிரி படைக்கிறது கஷ்டமா? கஷ்டமான ஒரு காரியத்தை செஞ்ச ரப்புல் ஆலமீன் அதை விட லேசான முறையில நம்மளை எல்லாம் எழுப்புவான், உயிர் கொடுப்பான், நிறுத்தி வைத்து விசாரிப்பான். எல்லாரும் வந்து நின்றாகும். முஸ்லிம், இந்து, கிறிஸ்தவன், நல்லவன், கெட்டவன், தலைவன், தொண்டை எல்லாம் ஒருத்தர் பாக்கி இல்லாம எல்லாருமே கடவுளுக்கு முன்னாடி அந்த விசாரணை மன்றத்தில் நின்றாங்க. அங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பதிவேட்டை கொடுப்பான். அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுறான். என்ன சொன்னா தெரியுமா? மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. இது என்னப்பா புத்தகம்? ஒரு சின்னதை விட மாட்டேங்குது, பெருசை விட மாட்டேங்குது, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்குதேமா. மறுமை நாள்ல அல்லாஹ் எழுப்பி ஆளுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்துருவாங்க. ரெண்டாடா இருக்கிற கிதாபக்க ஓம் புஸ்தகத்தை நீயே படி. கபாபி நப்சிக்கல் அலைக்க ஹசீபா. உனக்கு நீயே மார்க் போடுங்க. இந்தாடா தூக்கி போடுவோம். இந்தாடா நீ செஞ்சதெல்லாம் பாடுறா. பார்த்தா நன்மைங்கிறது 40 பக்கம் இருந்தா தீமைங்கிறது 400 பக்கம் அல்ல தூக்கி போட்டுவான். அப்ப நாமளே நினைத்து பார்க்காதெல்லாம் அதுல இருக்கும். இதையெல்லாமா அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான்னு நினைக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் வைத்து அல்லாஹ் விசாரிப்பானே. அந்த நாளில் வெற்றி பெற வேண்டும். அந்த நாளில் வெற்றி பெறுவதற்காக இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தால் வெற்றி பெறலாம் அதான் இஸ்லாம். நல்ல விளைக்கிறேன். ஆகிரத்துல மறுமையில நியாய தீர்ப்பு நாள்ல நம்மளை எல்லாம் அல்லாஹ் நிறுத்தி விசாரிப்பான. அதுல ஜெயிக்கிறதுக்கு தான் இந்த இஸ்லாத்துக்கு வந்திருக்கமே தவிர எதுக்கு வரல? உலகத்துல பணக்காரன் ஆகுறதுக்காக இஸ்லாத்துக்கு வரவில்லை. சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வந்து பணக்காரர் ஆகவே இல்லை. ஒரு வேளை சாப்பிட்டா 4 வேளை சாப்பிடல. 2 வேளை தொடர்ந்து வயிறார சாப்பிட்டது இல்லை. ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு ஒரு வேளை கடத்தினாங்க. இஸ்லாத்துக்கு வந்து பணக்காரனாவும் ஆகையில. நாம் இந்த இஸ்லாத்துக்கு வந்தது பணக்காரன் ஆகுறதுக்கு இல்ல. இஸ்லாத்துக்கு நாம ஏற்றுக்கொண்டது பதவியை பெறுவதற்கு இல்ல, செல்வாக்கு பெறுவதற்கு இல்ல, புகழ அடைவதற்கும் இல்ல. எதுக்கு? அங்க ரப்புல் ஆலமீன் நிறுத்தி வைத்து கேட்க போறான எல்லாத்தையும். அந்த நாள்ல யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாத அப்படிப்பட்ட ஒரு நாளில் நாம் கடவுளுக்கு என்ன பதில் சொல்வது? இதுதான் அடிப்படை. இந்த மெசேஜை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு சொன்னாங்க. இந்த மெசேஜை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முந்தி வந்த எல்லா நபிமார்களும் தங்களுடைய சமுதாயத்திற்கு சொன்னார்கள். இதை நம்புறதுக்கு பேர் தான் ஈமான். இதை நம்புறதுக்கு பேர் தான் இஸ்லாம். இந்த உலக கணக்கு பார்க்கறதுக்கு பேர் அல்ல இஸ்லாம். இப்ப மறுமையில நம்ம வெற்றி பெறணும். எப்படி வெற்றி பெறது? மறுமையில வெற்றி பெறணும்ல. எப்படி வெற்றி பெறலாம்? எந்த மாதிரி நடந்தால் மறுமையில வெற்றி பெறலாம் என்றால் நமக்கு அல்ல அறிவு கொடுத்திருக்கிறான்.
நமக்கு ஆசையும் கொடுத்துருக்கான். அறிவு ஒரு பக்கம் நம்மளை எடுத்துக்கிட்டு போகுது, ஆசை இருக்கு பாருங்க, அது இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டு போகுது. பாக்குறோம் அறிவு சொல்ற தப்புன்னு சொல்றதையெல்லாம் நம்ம ஆசையை பண்ணி செய்யறோம். தண்ணி அடிக்கிறான், அவன்கிட்ட போய் கேளுங்க, அறிவு என்னடா சொல்லுதுன்னு. தப்புதான், ஏன்டா குடிக்கிற, குடிக்கணும், வேற என்ன செய்ய முடியலையே. அறிவு ஒத்துக்கிறது தப்புண்டு, ஆசை வந்து அவன் அதை செய்ய சொல்லுது. அப்ப இந்த மனிதன் என்ன பண்றான்னு கேட்டா, அவனுடைய அறிவு ஒரு பக்கம் அவனை இழுத்துக்கிட்டு போகுது, ஆசை ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போகுது. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஆகிரத்துல மறுமையில வெற்றி அடைய வேண்டுமானால் அவன் என்ன செஞ்சால் வெற்றி அடைய முடியும் என்று கேட்டா, கடவுளிடமிருந்து வந்த கட்டளை பிரகாரம் நடந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். இந்த மனிதனுக்கு அவனுக்கு இருக்கிற அறிவை கொண்டே வெற்றி பெற முடியாது. அப்படி முடியும் என்று இருந்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கிறான் பாத்தீங்களா, படைக்கும் போது அவருக்கு எவ்வளவு பெரிய இஸ்ஸத்தை கொடுத்தான் தெரியுமா. நம்ம அறிவுங்கிறவன் அவருக்கு இருந்த அறிவுடைய ஒரு சின்ன சின்ன அந்த ஜீன்ஸ் இருந்து கொண்டுதான் நம்ம அந்த அளவுக்கு அறிவா இருக்கிறோம். மூணு பேருடைய அறிவு சேர்ந்து அவருக்கு இருந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவுன்னா, மலக்குகளை படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து இவருக்கு பணியுங்கள் நல்லா சொன்னான். பணிஞ்சாங்க, இவருடைய தகுதியை நிரூபிச்சு காட்டினான். இதுக்கு எல்லாத்துக்கும் பேரை சொல்லணும்னா அவர் சட சட கடந்து பேர்கள்லாம் வாய்ச்சாரு, மலக்குகளுக்கு தெரியல. அவ்வளவு பெரிய இஸ்ஸத்தை அல்லாஹ் கொடுத்தான்ல, அவ்வளவு பெரிய அல்லாஹ் அறிவை கொடுத்தான்ல. அவரை இந்த உலகத்துக்கு அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புனா தெரியுமா, ஆதமே உனக்கு அறிவு தந்திருக்கிறல்ல, அதை கொண்டு உனக்கு எது நல்லதை செஞ்சு கேட்டு அனுப்பல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இவ்வளவு பெரிய அறிவை கொடுத்து மலக்குகளோட நிப்பாட்டி வைத்து இவரை ஜெயிக்க வச்சு இவருக்கு அந்தஸ்து கொடுத்து அல்ல அனுப்புறாங்க. அனுப்பும் போது உனக்கு பயங்கரமான அறிவை கொடுத்துருக்கிறேன், ஆனா அறிவை கொண்டு நேர்வழி பெறலான்னு மாத்து நினைக்காத. என்ன சொல்லி அனுப்புறான் தெரியுமா, அல்ல இம்மா யத்தியன்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். குர்ஆனுடைய வசனம். இல்ல அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, ஆதமே உன்னை இந்த பூமியில இருந்து வெளியேற்றிருக்கிற சொர்க்கத்திலிருந்து போன பிறகு என் புறத்திலிருந்து உனக்கு நேர்வழி வரும். அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்புறான்னு கேட்டா, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது நீனா முடிவெடுக்காத. நீ நல்ல ஆள்தான், உனக்கு அறிவு இருக்குதுதான், இருந்தாலும் சொர்க்கம் வேணும் மறுமையில வெற்றி பெறணும் நினைச்சேன்னு சொன்னா என்கிட்ட இருந்து அப்பப்ப மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். நல்லா சொல்றான், இம்மா எழுத்து என்னக்கும் மின்னி ஹுதன், என் புறத்திலிருந்து உனக்கு நேர்வழி வரும் பொழுது ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு பயமும் இல்ல கவலையும் இல்ல. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதல் நம்ம வாப்பா நம்ம அத்தாவுக்கு அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்புறான்னு கேட்டா, ஆதமே உன் இஷ்டத்துக்கு நடந்துறாத, நான் சொல்றதான் நீரன், என்கிட்ட இருந்து உனக்கு மெசேஜ் வரும் என்று சொல்லி அனுப்புனான். இப்படித்தான் எல்லா நபிமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து எல்லா நபிமார்களுக்குமே எங்க இருந்து மெசேஜ் வருது, அல்லாஹ்ட்ட இருந்து மெசேஜ் வருது, இறைவனிடமிருந்து செய்தி வருது. அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு நடந்தால் மாத்திரம்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். இப்ப நம்ம மார்க்கம் அப்படி இருக்குதா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க ஒரு காரியத்தை செய்யறீங்க மார்க்கம், இது எங்கங்க இருக்கு கேட்டா, இல்ல இப்படித்தான் எங்க ஊர் வளர்க்குறாங்க. மார்க்கம்னு சொல்றாங்க, அல்லாஹ்ட்ட இருந்து மெசேஜ் வந்து நீ காட்ட முடியுமா உங்களால? நீங்க செய்யற எத்தனையோ காரியங்கள் செய்றீங்களே மார்க்கம்னு செய்றீங்க. இத மார்க்கம்னு செய்றீங்களங்க, இது யாருன்னு உங்களுக்கு சொன்னா? குர்ஆனுடைய எந்த சூறாவுல இருக்குது? இல்ல. குர்ஆனுடைய எந்த ஆயத்துல இருக்குது? இல்ல. ஹதீஸ்ல இருக்குதா? இல்ல. வேற ஏன் செய்றீங்க? இல்ல அப்படித்தான் எங்க ஊர்ல வழக்கம், அதான் அப்படித்தான் நாங்க செய்வோம். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா, உங்க ஊர் வழக்கப்படி நீங்க மார்க்கத்தை நீங்க உண்டாக்கிடுவீங்க, அல்லாஹ்ட்ட தப்பிக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முடியாதுன்னு. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, ஏன்பா இப்படி செய்யற? அது எங்க அஜர்த்த அப்படித்தான் சொன்னாரு. அஜர்த்த சொன்னாரா? அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா? இல்ல அல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்களா? அவங்களும் சொல்லல. சொல்றவங்க இல்லையா? நீங்க இல்லையா? நீங்க இல்லையா? உங்க சமுதாயத்துல இந்த தாங்கல் இல்லையா? மார்க்கம் நீங்க செய்யற எத்தனையோ காரியங்கள் குர்ஆன்ல இல்ல. மார்க்கம் என்ற பெயரால் நீங்கள் செய்கிற எத்தனையோ காரியங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்ல இல்ல. அப்ப எப்படி வெற்றி பெற முடியும் ஆகிரத்துல? மறுமையில் அல்லாஹ் என்ன கேட்பான்? நான் ஒரு செய்தியை கொடுத்து அனுப்புனேன்ல குர்ஆனை, எதுக்கு வேலை மெனக்கிட்டு குர்ஆனை கொடுத்த?
எதுக்கு அதை 23 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தேன், நல்லா பதிகிறது தானே கொடுத்தேன். ஒரே நல்ல தூக்கி பெயிண்டிங் கொஞ்சம் புத்தகம் கொடுக்க முடியாதா? 23 வருஷ காலமா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து இதயத்துல பதிய வச்சு அதை நடைமுறைப்படுத்தி காட்டினப்பா. அதை விட்டு நீ என்னமோ அத்தா சொன்னாரு, அம்மா சொன்னாரு, அஜர்த்து சொன்னாரு, ஊர் வழக்கம் என்று நடக்கிறிய நல்லா கேட்க மாட்டானா? அப்ப நாம மறுமையில் வெற்றி பெறுவதற்கு நமக்கு முன்னாடி இருக்கிற அடிப்படை என்ன தெரியுமா? அல்லாஹ்விடமிருந்து வந்த மெசேஜ் செய்தியை நீங்கள் பின்பற்றினால் வெற்றி பெறுவீர்கள். மனிதன் கற்பனை செய்து சொன்னதை நீங்கள் பின்பற்றினால் மறுமையில் வெற்றி பெற முடியாது. இதுதான் அடிப்படை. இந்த அளவுக்கு தான் அடிப்படை. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் திருமறை குர்ஆன்ல. உங்களுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜி ஒரு தடவை தான் ஹஜ்ஜி செஞ்சாங்க. அதை கடைசி ஹஜ்ஜின்னு சொல்லிக்கிறோம். முதல் ஹஜ்ஜி அதுதான், கடைசி ஹஜ்ஜி அதுதான். ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஹஜ்ஜியில அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். என்ன வசனம்? இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை நான் நிறைவாக்கி விட்டேன். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். உங்களுடைய தீனை மார்க்க திரும்பிலாம் செய்யறது இல்ல. நீங்க ஓட்ட வரப்படுத்துற மூணாம் பாத்தியா ஓதாட்டி வர அஜத்தை இல்லைன்னு நீங்க ஓடுங்க. மூணாம் பாத்தியா என்ன ஓதிருக்காங்க? மூணாம் பாத்தியா ஏழாம் பாத்தியா இதுக்காக வேண்டி பயந்துகிட்டு வர்றேன். இதாங்க நடப்புன்னு வைக்கல. அப்ப இந்த மாதிரி பாத்தியாக்களும் உண்டாக்கிட்டோம். கல்யாணத்துக்கு பாத்தியா உண்டா? அது நம்ம தான் உண்டாக்கணும். பூரியா பாத்தியா உண்டா? ஊர்ல இங்க உண்டா பூரியா பாத்தியா? என்ன பூரியா பாத்தியா? அந்த புரியானுக்கு அப்படியே மேக்கட்டு கட்டி பானம் பார்க்காம வச்சு கீர் பாயாசம் எல்லாம் காய்ச்சி அதுக்கு ஒரு பாத்தியா ஓதுனா பணம் கொட்டுமா? ஜாபர் சாதிக்கு பேர்ல ஓதுனாங்கன்னா பணம் என்ன செய்யுமா? கொட்டும் அப்படின்னு எந்த குரான் இருக்கு? கொட்டு அல்லாஹ் சொன்னா செய்வோம்ப்பா, அல்லாஹ் சொன்னா செஞ்சிருவோம். அதுல ஒண்ணு எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்ல. இப்படி எல்லாம் கொட்டும்னு சொல்லி குரான்ல இருக்குன்னு காட்டு இல்ல. அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? இல்ல. எந்த அளவு கஷ்டப்பட்டாங்க? நீங்க எல்லாம் என்ன கஷ்டப்படுறீங்க? 3 வேளையும் சாப்பிடாத மட்டும் ஏத்துக்கோங்க. யார் யாரையெல்லாம் அப்படியா ஆக்கியிருப்பான் யோசிச்சு பாருங்க. நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம். பம்பாயில ஹஜ் கமிட்டிக்கு முன்னாடி ஒரு தர்கா இருக்குது. இந்த தர்காவை நாங்க அவன் உசுரோட இருக்கும்போது பார்த்துருக்கோம். 1986லயே அவன் உசுரோட இருந்தான். நாங்க ஹஜ் கமிட்டில இருந்து பார்த்துட்டு இருக்கோம். நாங்க ஒரு பயான ப்ரோக்ராம் போயிருந்தோம். பார்த்தா அந்த தர்கா அவளியான்றான்ல அவன் அந்த இடத்துல உட்கார வச்சு நின்றுக்கிட்டு ஒண்ணு கிடைக்கான். அவன் கண்ணால பாக்குறோம். போய் சண்டைக்கு போனான். பாவி உனையோ ஏன்னா நின்றுகிட்டு இருக்கிறது தெரிக்க மாட்டா. தொழுகை நடக்குது. ஹஜ் கமிட்டில 5 வேளை தொழுகை நடக்கும் பம்பாயில. அந்த ஹஜ்ஜுக்கு பெருக்கான்னு தெரியாது. நான் 5 வருஷம் ஆச்சு. அப்ப அதுக்கு வரமாட்டான், உட்கார்ந்துகிட்டு இருப்பான். அவன் மண்டையை போட்டான். அவனுக்கு தொழுகை இல்லை, விவாதத்தில் அவன் அவளியா துடிய தரா கட்டினாங்க. இப்ப ஹஜ் கமிட்டி ஏதாவது தர்கா இருக்கு. அவன் அவளியாவும் கிடையாது, உன்னாண்டு ஒரு சைத்தானே இருந்தான். அவனே அவளியான்னு கட்டினாங்க. நம்ம ஆளுக்கு எதையெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. அவ்வளோ வேணாம். என் கண்ணால பார்த்த மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நாங்க ஒரு 20 வருஷம், ஒரு 17 வருஷம் இருக்கும். 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பீமாப்பள்ளின்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கு கேரளாவில். நாவூர் அனிமா கூட பாட்டு படிப்பாரு. அடியாருக்கு அருள் செய்யும் அம்மா, அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமா. அழகான கடலோரத்தில் வாழ்கிற பீமான்னு படிக்கிறாங்க. அந்த பீமா அம்மையார் தர்கான்னு ஒரு தர்கா கேரளாவில் இருக்குது. அந்த தர்காவுக்கு நாங்கள் இந்த தர்காவில் நடக்கிற அனாச்சாரங்களை எல்லாம் சொல்வதற்காக நாங்க ஒரு பெரிய டூர் அடிச்சுக்கிட்டு இருந்த நேரம் என்னென்னலாம் பண்றாங்க, இப்படி எல்லாம் ஏமாத்துறாங்கிறதுக்காக. அப்ப அந்த கோயில் கையில ஒரு மெண்டல் ஓட்ட சட்டையும் இல்லாம ஒரு கோமணத்தை மட்டும் கட்டிக்கிட்டு பெருசா தாடி வளர்ந்து கிடக்குது. பார்த்தாலும் அருவருப்பா இருக்கு. முட்டியெல்லாம் திப்பியா இருக்கு. அவன் லைஃப்ல குடிச்சிருக்க மாட்டான். அப்படி இருக்க ஒருத்தாங்க பீடி குடிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு என்னமோ அப்படியே மேலாடுறாங்கன்னு சொல்லி அப்ப காலைல விழுந்துட்டு இருந்தாங்க. அவன் செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா அதுக்குள்ளே போட்டு அவனை அடக்கி பீடி மஸ்தான் பள்ளிக்குள்ளா தர்கா சிரிக்க சொல்ற. இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம். பீமாபள்ளி தர்காவுக்கு போனீங்கன்னு சொன்னா 2 in 1 தர்காவுக்குள் தர்கா அங்கதான் இருக்கும். தர்காவுக்குள்ள பீமாபள்ளி தர்காவுக்குள்ள போனீங்கன்னா அங்க என்ன இருக்கு? பீடி மஸ்தான் பள்ளிக்குள்ளா தர்கா. நான் சொல்றது கேளுங்கப்பான்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க முடியாது. இன்னா வஜதுனா ஆபானா கதாலிக்கு எவ்வளவும் எங்க முன்னோர்கள் இப்படித்தான் செஞ்சாங்க. அந்த மக்கள் சொன்ன பதில் அப்படியே அபூ ஜஹல் சொன்ன பதில் திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். இந்த பதில் யார் சொன்னது? எங்க முன்னோர்கள் சொன்னாங்கன்னு சொல்றீங்களே, இந்த பதில் யார் சொன்ன பதில்னு கேட்டா என்ன யார் சொன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னா வஜதுனா ஆபானா அலா உம்மத்தின் இன்னா அலா ஆதாரிஹிம் லமுக்ததூன். எங்கள் சமுதாயத்தை நாங்கள் முன்னோர்களை ஒரு வழிமுறையில் நாங்கள் பார்த்தோம்.
அதைத்தான் நாங்கள் பின்தொடர்ந்து செல்வோம் என்று இவர்கள் சொல்கிறார்கள். அவ்வளவுக்கான ஆபாவும் ஒரு விஷயத்தை விளங்காமலும் நேர்வழி பெறாமலும் இவர்கள் முன்னோர்கள் இருந்தால் கூட பின்பற்ற போறாங்களா? அல்ல கேட்கலாம். எப்ப அவங்க முன்னோர்கள் விளங்காம இருந்தாங்க, உங்க முன்னோர்கள் மார்க்கத்தை அறியாம இருந்தாங்க, அதனால இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அல்லாஹ் கண்டிச்சு காட்டலாம். அதனால முன்னோர்கள் என்று நுழைஞ்ச சமாச்சாரம் எக்கச்சக்கம். இந்த சமுதாயத்துல தாலி நுழைஞ்சது, கர்சமணி கல்யாணத்துல நுழைஞ்சது, கர்சமணி நுழைஞ்சது, மாப்பிள்ளை ஊர்வலம் நுழைஞ்சது, பாத்திமா நாயகிக்கு தாலி கொடுத்த கதை எல்லாம் எங்க இருந்து வந்தது? குர்ஆன்ல இருந்து வந்ததா? அல்லி பையனுமா ஓதுறீங்களா? குர்ஆன்ல இருந்து வந்ததா? இல்ல. இதெல்லாம் எவனோ கற்பனை பண்ணி கட்டி விட அதை கேட்டுக்கிட்டு நம்மளும் செய்ய இப்படி வந்துருச்சு. அதனால முன்னோர்கள் சொன்னாங்க, பெரியார்கள் சொன்னாங்கிற அளவு போல விட்டு அல்லாஹ் எடுக்காது. அல்லாஹ் ஏத்துக்கிறவே மாட்டான். நீங்க எப்படி யோசிக்கணும்னா, நான் கேட்கிறேன், ஏப்பா இப்படி செய்யுங்க, இப்படித்தான் இத்தனை வருஷமா நடக்குது, இது எனக்கு ஓகே. அல்லாஹ் கேட்கலாம், ஏன்டா இந்த மாதிரி பண்ணுங்க, நான் அதை தடுத்திருக்கும் பொழுது, என் தூதர் தடுத்திருக்கும் பொழுது நீ இதை செஞ்சிய, அது எங்க அத்தா அப்படித்தான் செஞ்சாரு, எங்க தாத்தா அப்படித்தான் செஞ்சாரு, அல்லாஹ் சொல்ல மாட்டான். இழுத்துட்டு போக சொல்லுவானே இல்லையா? அப்ப நம்ம எப்படி யோசிக்க மாட்டோம்? இந்த பதில் அல்லாஹ்வுட்ட சரியா வருமா? இந்த பதில சொன்னா அல்லாஹ் திருப்தி அடைஞ்சிருவானா என்றும் பார்க்க மாட்டோம். உலகத்துக்கு ஏதோ கணக்கு சொல்லிட்டு முன்னோர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கூத்துக்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது குடிமரம் எல்லாம் நீங்க பார்த்தோம்னா இந்த பஞ்சாயத்து தான் பாருங்க, எந்த குரான்ல இருக்குது? பஞ்சாயத்து தான் பாத்தீங்கன்னா கேவலமா இருக்கு. தீ முகரம் பட்டு வந்துட்டா நான் முஸ்லீம் அல்லாத நண்பர்கள் நம்மளை கேவலமா கேட்கறாங்க. ஆனா காட்டுக்கிறாங்க, அழகான வாக்குங்கிறீங்க, நெஞ்சில குத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு உஸ்ஸேன் அடிச்சுட்டு போறாங்க. யா உஸ்ஸேன் போறான், இன்னொரு அஸ்ஸே உஸ்ஸேன் கத்திட்டு போவாங்க. ஹசன் ஹுசேன் சொல்ல தெரியல உனக்கு. நீ எந்த அளவுக்கு ஹசன் ஹுசேன் பிரிய வச்சிருக்கான்னு கேட்டா, ஹசன்ங்கிறத அவனுக்கு சொல்ல தெரியல, ஹுசேன்ங்கிறத சொல்ல தெரியல. எப்படி சொல்லிட்டு போவான்? அஸ்ஸே உஸ்ஸே அஸ்ஸே உஸ்ஸே. ஒரு ரோட்ல ஒரு பஞ்சாண்டை எடுத்துட்டு போறாங்க. இந்த பஞ்சாண்டை இல்லப்பா, பஞ்சாண்டை என்ன? பாஞ்சில பஞ்சா. பாஞ்சினா என்ன? ஏக் தோ தீன் சார் பாஞ்சினா அஞ்சுன்னு அர்த்தம். பாஞ்சினா அஞ்சு தானே? பஞ்சாப்னு சொல்றாங்க. 5 நதி ஓடுது அந்த மாநிலத்துல, ஸ்டேட்ல. அதனால பஞ்சாப் 5 நதி. அப்படின்னா நதி பஞ்சாப்னா 5 நதி ஓடுது. பஞ்சவர்ணம் கிளிங்கிறீங்க, 5 வர்ணம் அந்த கிளியில இருக்கும். அதனால அது பேர் என்னது? பஞ்சவர்ணம். பஞ்ச கல்யாணிங்க குதிரைய 5 இடத்துல வெள்ளையா இருக்கு, 4 காலும் தலை வெள்ளையா இருந்தா அந்த குதிரைக்கு பேர் என்ன? பஞ்ச கல்யாணி. 5 இடத்துல அழகு இருக்கிறது என்று பஞ்ச கல்யாணிங்க. அப்ப பஞ்சம்னா என்ன? பஞ்ச கூட போட்டிருப்பாங்கல்ல, அந்த பஞ்சமி உருதுல கூட பஞ்சம்னு போட்டிருப்பாங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா. 5 அர்த்தம். அப்ப பஞ்சாக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஹசனுடைய கையின் சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஹுசைனுடைய கையின். அது கிடையாது. 5 கடவுள் கொள்கை அர்த்தம். பஞ்சாக்கு என்ன அர்த்தம்? இது காட்டுறதுக்கு என்ன அர்த்தம்னா, எங்களுக்கு அல்லாஹ் தேவையில்லை. 5 பேர் லீ, அதுக்கு பாட்டே படிக்கிறாங்க. எப்படி படிக்கிறாங்க? லீ ஹம்சத்துன் உத்ஃபி பிஹா ஹர்ரல் வபாயில் ஃபாத்திமா அல் முஸ்தபா வல் முர்தலா வபனாஹுமா வல் ஃபாத்திமா. எங்களுக்கு 5 பேர் இருக்கிறார்கள். லீ ஹம்சத்துன், எனக்கு 5 பேர் இருக்கிறார்கள், அவங்கள வச்சு நான் நரகத்தை விட்டு தப்பிச்சுக்கிறேன். 5 பேர் யார் என்று கேட்டால், அல் முஸ்தபா, முஸ்தபான ரசூலுல்லாஹ், வல் முர்தலா, முர்தலா அலி, அலிக்கு பட்ட பேர், வபனாஹுமா அவருடைய 2 பிள்ளைங்க ஹசன் ஹுசைன், வல் ஃபாத்திமா. ரசூலுல்லாஹ், அலி, ஹசன், ஹுசைன், ஃபாத்திமா என்ற 5 பேர் எங்களுக்கு இருக்கிறார்கள் என்று 5 கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. இதான் ஹசன் ஹுசைன் அர்த்தம். பஞ்சா காட்டுறாங்க, இதை செய்யறியப்பா, நெஞ்சில குத்திக்கிறியப்பா, ரத்தம் வர்ற மாதிரி விழாத அடிச்சுக்கிறிய, இதை இஸ்லாம் அனுமதிக்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ மின்னா மன் லரபல் குதூர் வ ஷக்கல் ஜுயூ வ தஆ பிதஅவல் ஜாஹிலியா. யார் ஒருத்தன் சட்டையை இழுத்துக் கொள்கிறானோ, கன்னத்தில் அரைந்து கொள்கிறானோ, துன்பம் ஏற்படும் பொழுது, துன்பம் ஏற்பட்டவன சட்டை கிழிச்சிட்டு போயிடக்கூடாது, கஷ்டம் ஏற்பட்டவன நம்மளே மூச்சு அடிச்சுக்க கூடாது, மாரடிக்கிறதெல்லாம் கூடாது. சக்கல் ஜுயூ, சட்டையை கிழித்துக் கொள்கிறானோ, அவள் ஜாஹிலியா, அறியாமைக்கார கூப்பாடு போடுகிறானோ, அவன் நம்மை சேர்ந்தவனே இல்லை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதை செஞ்சிருக்காங்க. மார்ல அடிச்சுக்கிட்டு, நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு, தீ மிதிச்சுக்கிட்டு, இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? முன்னோர்கள் முன்னோர்கள் முன்னோர்கள். அந்த முன்னோர்கள் ரூட்டை போனீங்க, நேர நடக்கணும். நம்மளுக்கு அல்லாஹ் கேட்கக்கூடிய குர்ஆன்ல இருக்கா? அதான் திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன்.
அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. ஹதீஸ்ல இருக்க அதான் கேட்பான். இன்னொரு அளவுக்கு என்ன தெரியுமா, நம்மள்ட்ட ஒரு பெரிய சனியனே இருக்கு, இதெல்லாம் நம்ம தப்பிக்கணும். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் தீர்மானிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, அப்படி பார்ப்போம். இவங்க ஒரு 500 பேர் கூட தர மாட்டாங்க போல இருக்கு, இவங்க ஒரு 5000 பேர் இருப்பாங்க போல இருக்கு, இதான் கரெக்ட். நம்ம எப்படி தீர்மானிக்கிறோம், ஒரு சரியான பாதை கெட்ட பாதையை தீர்மானிக்கிறதுக்கு இங்கிட்டு இருக்கிற எத்தனை பேர் எண்ணி பார்க்கறது, அந்த பக்கம் இருக்கிற எத்தனை எண்ணி பார்க்கறது. இவங்க பக்கம் ஆட்களே இல்லை, 100 பேர் தான் இருக்கிறாங்க, இவங்க பக்கம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால அதான் கரெக்ட் நினைக்கிறீங்களா இல்லையா? நீங்க எதனால நினைக்கிறீங்க, இவ்வளவு நான் சொன்னப்ப நீங்க என்ன பேசுறீங்க, இருக்கட்டுமாப்பா இவ்வளவு சொன்னானே எத்தனை பேர் இருக்காங்க, நம்மளால கூட இருக்கிறோம். எப்படி நீங்க பாக்குறீங்கன்னு கேட்டா, ஒரு நம்பர் அதிகமா இருந்தா அது கரெக்ட்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே பாக்குறீங்க. நம்பர் கம்மியா இருக்குன்னு வைங்களேன், அது தப்பு. உலகம் தோன்றிய காலத்துல இருந்து இதுல நம்பர் கம்மியா இருக்கு. சரி, இப்போ நான் கணக்கு பண்ணுவோமா, இந்த சமுதாயத்துல, இந்த தாங்கல்ல, இந்த மகல்லாவுல தொழுகையாளிகள் அதிகமா, தொழுகை இல்லாம அதிகமா? யாருக்கு அதிகம்? இல்லாதவர்கள் தானே சேர்ந்தனா, இல்லாதவர்கள் அதிகம். அப்ப இல்லாதவர்கள் அதிகமா இருக்கிறதுனால தொழுவாம இருக்கிறது நல்லது. அப்படிதான் நீங்க எடுக்கணும். நீங்க நிறைய இருக்கிற பக்கம் தானே சேர போறீங்க, அப்ப என்ன செய்யணுமே, தொழுவாதீங்க, தப்பது. கொஞ்சம் பேர் 50 தான் தொழுவாங்க, சுபுக்கு 3 நிக்கிறாங்க, அதனால இவங்க சரியா இல்ல. நிறைய பேர் நம்ம சினிமா பார்த்துட்டு இருக்கோம்ல, அதான் கரெக்ட். சொல்லுங்க, சொல்ல முடியுமா? கண்ணுக்கு முன்னாடி தெரியுது சினிமா பார்க்கறவன் ஜாஸ்தியா இருக்கிறான், பொருளாதார சுரண்டல் பண்றவன் ஜாஸ்தியா இருக்கிறான், வாங்கின கடனை கொடுக்காதவன் ஜாஸ்தியா இருக்கிறான், கலப்படம் செய்யாதவன் தான் ஜாஸ்தியா இருக்கிறான், நேர்மையா நடக்காதவன் தான் ஜாஸ்தியா இருக்கிறான், கெட்டவன் தான் ஜாஸ்தியா இருக்கிறான். அப்படி வேணாம உலகத்துல பூரா எடுத்துக்கொண்டு முஸ்லீம் ஜாஸ்தியா, முஸ்லீம் இல்லாதவன் ஜாஸ்தியா? யார் ஜாஸ்தி? 600 கோடி பேர் இருக்கான் உலகத்துல, முஸ்லீம் 150 கோடி பேரு. ஒரிஜினல் சேர்த்தாது எத்தனை நல்லா தெரியும். மொத்த நம்பர் எல்லாம் சேர்த்து பேருக்குள்ள ஆளெல்லாம் கணக்கு பண்ணி சொன்னா 150 கோடி. அப்ப 150 450 அங்கிட்டு அதான் கரெக்ட் போயிருமா? எல்லாரும் மெஜாரிட்டி தான் சரின்னு சொன்னா நம்ம எல்லாரும் அங்க போய் வேண்டியாடுங்க. அதெல்லாம் அளவுகோல். மெஜாரிட்டி ஒரு காலத்துல அளவுகோல் கிடையாது. சில நேரங்களில் மெஜாரிட்டி கரெக்டா இருக்கணும், சில நேரங்களில் மைனாரிட்டியும் கரெக்டா இருக்கணும். மெஜாரிட்டினால சரின்னு சொல்லு, அதுக்காக வேண்டி குறைஞ்சி இருக்கிறவன் ஒரு வழியாட வருவான், அவங்க 4 பேர் இருப்பாங்க, அதனால அது கரெக்ட் சொல்லிடாதீங்க. நான் சொல்ல என்ன தெரியுமா, மெஜாரிட்டி மைனாரிட்டி என்பதை சத்தியத்தை நிற்கிற தராசா பயன்படுத்தாது. சில நேரங்களில் ஆரம்பத்தில் மதீனாவுல ரசூலுல்லா சஹாபாக்கள் கம்மியா இருந்தாங்க, பிறகு அவங்க அதிகமா இவங்க கம்மியா போயிட்டாங்க. அதிகம் கம்மிங்கிற வகையில் அளவுகள் பண்ணக்கூடாது. நாளைக்கு நீங்களே ஏகத்துவ கொள்கை ஜாஸ்தியா இருவீங்க, உடனே மாறி கம்மியா வந்துடக்கூடாது. அளவு என்ன தெரியுமா, குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தாலும் அது மார்க்கம், அது மெஜாரிட்டி மைனாரிட்டி கணக்குல எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது மெஜாரிட்டியாவும் இருக்கலாம், மைனாரிட்டியாவும் இருக்கலாம். இதுதான் கணக்குல எடுத்துக்கொள்ளணுமே தவிர மெஜாரிட்டி பார்க்க கூடாது. ஏன் அப்படி சொல்றோம்னு கேட்டா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒயின் துதி அக்ஸர மன் ஃபில் அர்லி யுதில்லுக அன் சபீலில்லாஹ். பூமியில் உள்ள பெரும்பாலோரை நீங்கள் பின்பற்றினீர்களே ஆனால் உங்களை அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு கெடுத்து விடுவார்கள். பூமியில வாழக்கூடியவர்கள்ல மெஜாரிட்டிக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் உங்களை கெடுத்துடுவார்கள். அல்லாஹ் சொல்லிட்டார் குர்ஆன்ல. பல வசனங்கள்ல குர்ஆன் எடுத்து பாத்தீங்கன்னா, வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், மனிதர்களில் அதிகமானவர்கள் விளங்காதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅகிலூன், விளங்காதவர்களாகத்தான், அதிக சிந்திக்காதவர்களாகத்தான் அதிகமான பேர் இருக்கிறார்கள் என்றெல்லாம் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அதனால மார்க்கத்தை அளவுகோல் பண்ணும் பொழுது நிறைய பேர் இருக்கானா கொஞ்சம் பேர் இருக்கானா பார்க்க கூடாது. யார் பக்கம் படம் ஜாஸ்தியா இருக்குது படம் கம்மியா இருக்கு பார்க்க கூடாது. பெரிய அரசர் இந்த பக்கம் இருக்காரு, சின்ன அரசர் இந்த பக்கம் இருக்காரு பார்க்க கூடாது. வேற எத்தனை வருஷத்து பாரம்பரிய பழக்கம் அப்படின்னு பார்க்க கூடாது. எதை பார்க்கணும்? பார்க்கறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான் பார்க்கணும். இந்த செய்தி அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தியா, மனிதன் கண்டுபிடித்து கட்டுப்பட்ட செய்தியா, இதான் பார்க்கணும். இந்த அடிப்படையில் நம்ம சொல்றோம், நம்ம சமுதாயத்தில் ஊடுருவி இருக்கிற பல விஷயங்கள். தொழுவ போறோம், தொழுக போகணும், பச்சையா பாருங்க எவ்வளவு பெரிய வணக்கத்தை எவ்வளவு நாசமாக்கிட்டு இருக்கோம். பள்ளிவாசலுக்கு தொழுவ போறோம்,
தொழுவை எப்படிங்கிறத சொல்லித்தர்றதுக்கு ரசூல்லா வந்தாங்கல்ல, சொல்லித்தராம போயிட்டாங்களா? ரசூல்லா தொழுகைன்னு ஒருத்தன் தொழுவ மாட்டேங்கிறானுங்க. தொழுவ போனா என்னடா வந்துருவ, நாங்க அனுப்பி தொழுவ, நீ யார, நாங்க சாதி தொழுவ. அவங்களாம் யாரா? யார் அவங்கெல்லாம்? அல்லாவா? அல்ல ரசூல்லா மாதிரி அவங்க ஒரு ரசூலா? நீ சொல்லக்கூடிய அனபிங்கிற அது ஒரு மனிதர், சாபிங்கிறவர் ஒரு மனிதர். ரசூல்லா காலத்துக்கு 80 வருஷம் 150 வருஷம் பின்னாடி வந்த மனிதர்கள், மார்க்கத்தை அறிந்த அறிஞர்களா இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனால் நீ எப்படி தொழுகை நீ நிறைவேற்றணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி தொழுக வேணாமா? தொழுகையில கூட சாமி தொழுகை, அனபி தொழுகை உண்டாக்கிட்டீங்களா இல்லையா? மாலிகி தொழுகை, ஹம்பலி தொழுகை எல்லாத்துலயும் இங்க கேவலமா இருக்கு. நாங்க முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாம் இனியமா இருக்கும் நிகழ்ச்சி நடத்துவோம். அவங்க எங்களுக்கு கேட்கிற கேள்வியில தர்ம சங்கடமான கேள்வி என்ன தெரியுமா? நீங்க உங்களோட பிரிவு இல்லைங்கிறீங்க, ஒரு மார்க்குங்கிறீங்க, உங்களே 4 இருக்குது எங்களுக்கு கேட்கறாங்க. உங்களே இந்த 4 10 சீயாண்டு வேற இருக்குது, அப்புறம் போராண்டு வேற இருக்குது, அப்புறமேல என்னென்னமோ இருக்குது, ராவுத்தர் மறைக்கார் லெப்பேன் இருக்குது, இன்றெல்லாம் நம்மளா உண்டாக்கிட்டு எல்லாம் கேட்கறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னாங்க? உங்களுக்கு இருந்து ராவுத்தர் இருக்கு, உங்களுக்கு இருக்கு லெப்பை இருக்கு, உங்களுக்கு மறைக்கார், உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இத பேர்ல பெருமையா வர போட்டுக்கிறீங்களே. எங்க பகுதியெல்லாம் வந்தீங்கன்னா பேருக்கு முன்னாடி கண்டிப்பா அவர் யாருன்னு இருக்கும். முகமது இப்ராஹிம் ராவுத்தர், முகமது இஸ்மாயில் மறைக்காயர். என்ன ராவுத்தர் மறைக்காயர்? ராவுத்தர்னா என்ன? ராவுத்தர்னா குதிரைக்கு ட்ரைனிங் கொடுக்குறவன், அதான் ராவுத்தர். அரபு குதிரை வாங்கி யானைக்கு ட்ரைனிங் கொடுக்குறவன மாவுத்தன் சொல்லுவாங்க. மாவுத்தன் நீ பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்பீங்க. யானை பாகன் இருக்கான, அவனுக்கு தமிழ் பேர் என்னது? மாவுத்தன். குதிரையை வாங்கி, அரபு குதிரையை வாங்கி ட்ரைனிங் பண்ணுவான்ல, அவனுக்கு பேர் ராவுத்தன். நம்ம காலத்துல, அந்த காலத்துல முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்கன்னா, அரபு நாட்டுல இருந்து குதிரையை இறக்குமதி பண்ணி அதை சோழ மன்னர்களுக்கும் பாண்டிய மன்னர்களுக்கும் ட்ரைனிங் பண்ணி வித்தாங்க, கொண்டு போய் பயிற்று வித்து. அதனால அவர்களை ராவுத்தர்னாங்க. குதிரை ட்ரைனிங் பண்ணக்கூடியவங்க. உனக்கு குதிரைனா என்னன்னு ஓட்ட கூட தெரியாது, ஏறி உட்கார தெரியுமா? நீ என்ன ராவுத்தன்? பாட்ட முப்பாட்ட ராவுத்தனா இருந்தா அவன் ராவுத்தன் தொழில் பண்ணா ராவுத்தன் போட்டுக்கிட்டான். நீ என்ன ராவுத்தன் வேலை பாக்குறியா? இப்ப அப்புறம் என்ன ராவுத்தன்? இப்ராஹிம் மட்டும் சொல்ல பத்தாதா? இப்ராஹிம் அப்ப பாக்குறவங்க ஜாதி மாதிரி தெரியுது. அது ஒரு தொழில். அந்த தொழில் செஞ்சவங்களுக்கு அந்த தொழில் பேர சொல்லுவாங்க. மறைக்காரு என்ன? மறைக்காரு மரக்கலாயர், மறைக்காரு. கடற்கரை பகுதியில் உள்ளவர்கள். மரக்கலம்னா படகு, ஓடம், படகு இருக்குல்ல, அந்த படகுல சரக்கு ஏற்றிக்கிட்டு போய் ஓடத்துல கொண்டு வித்துட்டு வர்றவனுக்கு மரக்கலாயர்மாங்க. மரக்கலாயர்னா மரக்கலத்தை ஓட்டி சென்று சரக்குகளை வெளிநாட்டுகள்ல இருந்து வாங்கிட்டு வந்து விற்கிறவன் அர்த்தம். அதை அந்த கடற்கரை பகுதியில் உள்ளவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்ப மீன் பிடிக்க கூட நீ போறது இல்லை, அப்புறம் உனக்கு என்ன மறைக்காரு? மீன்பிடி படகுல கூட நீ ஏறாத, நீ உனக்கு இடத்துக்கு மறைக்காரு போட்டிருக்கிற. இப்ப அயோத்தியா வீரமணியை மறைக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த தொழில் பண்றாரு, மரக்கலத்துல ஏறி போறாரு, நீ மறைக்காரா? நீ முஸ்லீம்பா? ஒரு முஸ்லீமுக்கு நீ என்ன பண்றீங்க? மறைக்காருங்க. ஒருத்தனை கேட்ட ராவுத்தருங்கிறான், ஒருத்தனை கேட்ட தக்குனிங்கிறான், ஒருத்தனை கேட்டா பட்டாணிங்கிறான். பட்டாணினா என்ன? பட்டாணி பொட்டுக்கடல பட்டாணி. என்ன பட்டாணி? அந்த காலத்துல ஒரு குஜராத் மாதிரி ஒரு கலவரம், வடக பட்டான்ங்கிற ஒரு பகுதி, அங்க இருந்து உயிருக்கு பயந்து ஓடி வந்தாங்க, பட்டான் பகுதியில இருந்து. அதான் பட்டாணியர், வேற ஒண்ணும் கிடையாது, ஜாதி எல்லாம் கிடையாது. அங்க வாழ முடியல. தமிழ்நாடு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அமைதி பூங்கா, அற்புதமான மக்கள், அண்ணன் தம்பிகளாக வாழக்கூடிய பிரதேசம். எங்க எது நடந்தாலும் இங்க அதுக்கு எந்த புந்தகமும் வராது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமான தமிழகம் அன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு இருக்குது. இந்த இந்தியாவிலே இது ஒரு அற்புதமான ஒரு மாநிலம். அதுக்காக வேண்டி வடக்க பட்டான்கிற பிரதேசத்துல கலவரம் வந்த பொழுது அங்க உள்ள மக்கள் எல்லாம் உயிரை காப்பாற்றி கொண்டு அகதிகள் மாதிரி ஓடி வந்தாங்க பட்டான் பிரதேசத்துல இருந்து. அதனால உருது தான் பேசுவாங்க அவங்க. அது என்ன ஜாதியா? அது என்ன ஒரு மதமா? அது என்ன ஒரு இனமா? ஒரு ஏரியாப்பா. அது ஒரு ஏரியாவில இருந்து மெட்ராஸ்காரன் சொல்ல மாட்டீங்களா? அதே மாதிரி அவங்க வந்தோட அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி பட்டாணிங்கிறதும் அப்புறம் சாப்பிங்கிறதும் அப்புறம் அனப்பிங்கிறது, இவருக்கு இது திங்கலாம், அவருக்கு திங்கக்கூடாது. இப்ப கேளுங்களேன், ஒரு பொருளை திங்கலாமான்னு கேட்ட அச்சரத்தை நீ சாப்பியா அனப்பியா சொல்லு. அல்ல ஹலாலாக்குன்னா 50 பேருக்கு ஹலாலாக்குவான், அல்ல ஹராமாக்குன்னா 50 பேருக்கு ஹராமாக்குவான். அல்ல ரெண்டு அல்லாவா? சாபிக்கு ஹலாலாக்குன்னு வேற அல்ல. நண்டு சாப்பிடலாமான்னு அச்சரத்தை கேளுங்களேன். நீங்க சாபியா இருந்தா சாப்பிடலாம், நீங்க அனபியா இருந்தா சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது முஸ்லீம் தானடா. அல்லாஹ் சாப்பிட சொல்றானா இல்லையா? அதை சொல்லு. அல்லாஹ் சாப்பிட சொன்னா 50 பேர் சாப்பிடுவோம், அல்லாஹ் சாப்பிட வேணா 50 பேர் சாப்பிடுவானா? ஏன் ஒரு மார்க் வச்சுட்டா என்ன? இதுக்கு ரெண்டுங்கிறேன். பொண்டாட்டி புருஷன் சாவி எழுதியா இருப்பாங்க ஒரு வீட்டுல, புருஷனுக்கு ஆளாவது பொண்டாட்டிக்கு ஆரம்பமா போயிடும். எங்க பகுதிகளில் சாவி கணக்கு சேர்ந்த ஊர் எங்க ஊர்ல. நானே அப்படித்தான். எங்க அங்க அம்மா அனுப்பி
எங்க அத்தா வந்து சாபி, எங்க அத்தாவுக்கு ஹலாலா வருது, எங்க அம்மாவுக்கு ஹராமா போயிடும். ஆக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, நம்ம அணைக்கு திங்க கூடாது. எங்க அம்மா ஆக்கி வச்சுட்டு நாங்க அணைக்கு திங்க கூடாது, வாப்பாதான் எப்படி கலந்து பாருங்க. ஒரு குடும்பத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் கூட மார்க்கத்தை பிரிச்சுட்டு பாருங்களா, என்ன மார்க்கம் இது? இந்த சாமி எனக்கு அல்ல மறுமையில கேட்பானா, நீ சாபியா நீ அனுப்பியான்னு கேட்பானா? ஏப்பா நீ களிமா சொல்றீங்க, ஒரு ஈமான் கொள்றான்ல, ஈமான் கொள்வதுங்கிறீங்களே, என்ன சொல்றீங்க? ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ்வை நம்பணும், மலாயிகத்தி வேதங்களை மலக்குகளை வானவர்கள் நம்பணும், ஒரு குத்துபிகி வேதங்களை நம்பணும், ஒரு ருசுலிகி ரசூல்மார்கள் நம்பணும், ஒரு கதிரி ஹைரிகி வசரி மினல்லா இதெல்லாம் விதியை நம்பணும், ஒரு பாதி பாதல் மௌத்துக்கு பிறகு எழுப்புறதை நம்பணும். அப்புறம் ஒரு சாபின்னு ஒன்று வருது, அதுல நினைச்சு போல ஹனபின்னு ஏதாவது வருதா? நீ இஸ்லாத்துல சேரும் போது இது மாதிரியான ஏதாவது சொல்லி தர்றாங்களா? சாபி அவருக்கு என்ன கலிமா, முஸ்லிம் அவருக்கு கலிமா நான் சொல்லி தர்றேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முஸ்லிம் அவர் கலிமா, சாபி அவர் கலிமா சொல்லுவோம். ஒருத்தர் சாபியா என்ன சொல்லி சாபியா வருது? இதெல்லாம் பிராடி, இஸ்லாத்துல இல்லாத நம்மளை கூறுபடுத்தாங்க. நமக்கு தேவை அல்லாஹ் சொன்ன குர்ஆனும் ஹதீஸும் தான். குர்ஆன் ஹதீஸ் படி எல்லாரும் நடந்தா நமக்குள்ள பிரிவே வராதுங்க, நமக்குள்ள சண்டையே வராது. இன்னும் சொல்றேன், நமக்குள்ள பலவிதமான குழப்பங்கள் இன்னைக்கு அடி வாங்கி சாவுறதுலாம் என்ன காரணம்? யூனிட்டே இல்லை, ஒற்றுமை இல்லை, பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் தீர்ந்து நம்ம ஒண்ணு ஆகணும்னு சொன்னா, உங்க கொள்கையை நீங்க விட மாட்டீங்க, என் கொள்கையை நான் விட மாட்டேன், பிடிவாதம் பிடிப்போம். தீங்கிறதுக்கு என்ன மருந்து? அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான உடனே, மூத்தா போன உடனே அந்த சமுதாயத்தில் ரெண்டு துண்டு ஆகுற அளவுக்கு பிரச்சனை ஏற்படுது. நல்லா கவனிக்க வேண்டிய வரலாறு. பிரிந்து போற அந்த சமுதாயம் எப்படி ஒன்றுபடுச்சுன்னு பாருங்க. எப்படி சண்டை வருது தெரியுமா? முதல் சண்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போயிட்டாங்கல்ல, ஒரு குரூப் சொல்லுது மூத்தா போகலன்னு, நல்லா கவனிக்கணும். இன்னொரு குரூப் சொல்லுது மூத்தா போயிட்டாங்க. பாடி அடக்கம் பண்ணலங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த உடனே அவங்களுடைய உடல் கடத்தப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய உடல் கடத்தப்பட்டிருக்கும் போது சண்டை நடக்குது சஹாபாக்களுக்கு மத்தியில. சண்டைனா லேசான சண்டை இல்ல. எந்த அளவுக்கு சண்டைன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காரு, வாளை கையில் எடுத்துட்டாரு. யாராவது ரசூலுல்லாஹ் மூத்தா போனதா சொன்னீங்க, உடல்ல தலை இருக்கா சீவிடுவேன், மூத்தா போடுங்கிறார். சும்மா லேசான சண்டை இல்ல, வெட்டு குத்து. அந்த அளவுக்கு ஒரு குரூப் சொல்லுது மூத்தா போயிட்டாங்க, இன்னொரு குரூப் சொல்லுது மூத்தா போகல. மூத்தா போகலங்கிற குரூப்ல தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கார், பெரியார், அவ்வளவு பெரிய சஹாபிலாம் இருக்கிறார். இப்ப என்ன நடந்திருக்கு? ஒரு ஆளு இறந்த உடனே அடக்கம் செய்ய சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டது மூணாவது நாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு அன்னைக்கு அடக்கம் செய்யப்படல. இறந்ததை முடிவு செஞ்சாதான் அடக்கம் செய்ய முடியும். உசுரோட இருக்கிறவங்க எப்படி அடக்கம் பண்ணுவாங்க? சண்டை எதுக்கு நடக்குது? மூத்தா போயிட்டாங்களா இல்லையான்னு சண்டை நடக்கையில எப்படி கொண்டு அடக்கம் பண்ணுவாங்க? ஒரு நாள் சண்டை, 2 நாள் சண்டை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியூர் போயிருக்கிறாங்க, வர்றாங்க வேகமா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணி 2 அணியா பிரிஞ்சு நிக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தியில முத்தமிடுறாங்க. முத்தமிட்டுட்டு ரசூலுல்லாஹ்வை பார்த்தே பேசுறாங்க, மக்களுக்கு வழங்குற மாதிரி சில செய்தியை சொல்லணும்ன்றதுக்காக வேண்டி. என்ன சொல்றாங்க? திபுத்த ஹய்யம் வ மையித்தா, நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் நறுமணம் கமழ்கிறீர்கள், மையத்தா இருக்கும் பொழுதும் நறுமணம் கமழ்கிறீர்கள். மையத்தாயிட்டீங்கிறாங்க. அந்த மக்களுக்கு மெசேஜ் எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தியில முத்தமிட்டுட்டு சொல்றாங்க, நீங்க உசுரோட இருக்கும் போது கமகமன்னு மணத்தீங்க, மூத்தா போனா நாத்த இருக்குமே மத்த பாடி அப்படி அடிக்கல, உங்க பாடி இறந்து போன பிறகும் கமகமன்னு மணக்குது. அதை சொல்றாங்க, நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் நறுமணம் கமழ்ந்தீர்கள், நீங்கள் மையத்தாக மையத்துங்கிற வார்த்தை அப்படி சொல்றாங்க. திபுத்த ஐயன் மையத்தா, மையத்தா இருக்கும் பொழுதும் நறுமணம் கமழ்கிறீர்கள். இப்படி ஷாக் மக்களுக்கு, இப்படி போடுறாரு மையத்துங்கிறாரு, ஏன்னா உசுரோட இருக்காங்க கூட்டம் எல்லாம். அப்புறம் வர்றாங்க மக்களை நோக்கி பார்க்க, ஏன்னா அவங்கதான் பெரிய தலைவர் ரசூலுல்லாஹ் அடுத்து. உமர் பெரிய வீரதீர பராக்கிரமசாலியா இருக்கலாம், இவர் நோச்சான், உடலால் நோச்சான், இவரு தட்டி விட்டா கீழே விழுந்துருவாரு. உள்ளத்து உறுதியில அன்னைக்கு அவர் அந்த தீனை காப்பாத்துன இன்னைக்கு ஏகத்து இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு, எல்லாம் காப்பாத்துறான். என்ன சொன்னார் தெரியுமா? மன் கான யாவது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், உங்களில் யாராவது முகம்மதை வணங்கக்கூடியவர்கள் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், முகம்மது இறந்து விட்டார். இப்படியே சொல்ல மாட்டாங்க ஒரு காலத்தில். ரசூலுல்லாஹ்ங்கிற வார்த்தையை தாண்டி வேற வார்த்தை சொல்ல மாட்டாங்க, பேரை சொல்றாங்க. அந்த நேரத்தில் புரிய வைக்கிறதுக்காக வேண்டி கடவுள்னு ஆக்க பாக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, மன்கான யாவது முஹம்மதன், உங்களில் முகம்மதை வணங்க பாக்குறீங்களா, அல்லாஹ் பாக்குறீங்களா, அவர் கடவுளாக நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி யாராவது நினைத்தால் தெரிந்து கொள்ளுங்கள், ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத்,
நிச்சயமாக முகமது இறந்து விட்டார். புகாரில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் இது. மன்கான யாபுதுல்லாஹ ஃபஹுவ ஹய்யுல் லா யமூத். உங்களுடைய அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர் என்றால் தெரிந்து கொள்ளுங்கள், சாகாமலே உயிரோடு இருப்பது அவன் மட்டும்தான். நீங்கள் சாகாமல் உயிரோடு இருப்பதாக யாரையாவது சொன்னால் அவர் கடவுளாகிறீங்க அர்த்தம். கடவுளுக்கு மட்டும்தான் சாகாமை இருக்கிறது, இரவாமை இருக்கிறது. வேற எவரா இருந்தாலும் இறந்துதான் ஆக வேண்டும். ரசூலுல்லாஹ் மௌத்தாகிவிட்டார்கள் அப்படின்னு முதல்ல அடிக்கிறாங்க. ஆடுது இந்த போடு போடுறாரு. அப்போ அந்த மக்கள் ஒன்றுபடல. என்ன செய்யறாரு தெரியுமா? குர்ஆன் நேத்து வசனம் எடுத்து போடுறாரு. அதான் பாயிண்ட். அந்த சமுதாயம் ஒன்றுபட்டது பலத்துல. அந்த சண்டை வந்தவன சண்டை வந்துச்சுல, ஓட்டெடுப்பு நடக்கும். யார் பக்கம் ஜாஸ்தியாக எடுத்துருமான்னு முடிவு விட்டாங்களா? அவங்க ஓட்டெடுப்பு வச்சு ஜெயிச்சிருக்கும். ஜெயிச்சிருக்கு. உமர் பக்கம் தான் ஜாஸ்தியான பேர் இருந்தாங்க, அபூபக்கர் பக்கம் கம்மியான பேர் தான் இருந்தாங்க. அங்க என்ன முடிவு எடுக்கல, மக்கள் எல்லாம் கூடி நம்ம ஓட்டெடுப்பு கூடுவோம். ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்கன்னு ரொம்ப பேர் சொன்னாங்கன்னா அதை ஏத்துக்குருவோம். ரசூலுல்லாஹ் மௌத்தா போகலன்னு சொன்னா அதை ஏத்துக்குவோம். அப்படியே சொன்னாங்க? அப்படி சொல்லல. வேற என்ன சொன்னாங்க? ஆள பார்த்தாங்க. உமர் சொன்னா கரெக்டா இருக்கு அப்படி பார்த்தாங்களா? அப்படி பார்க்கல. அபூபக்கர் சொல்றாங்க, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். முஹம்மதும் தூதர் தான், அவருக்கு முன்னால் பல தூதர்கள் சென்று விட்டார்கள். அவையும் மாத்த குத்தில. இந்த முகமது இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டால் இன்கலபத்தும் அல ஆகாவிக்கும், வந்த வழியே நீங்கள் திரும்பி விடுவீர்களா அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குங்க. குர்ஆன்ல இருக்குது. ரசூலுல்லாஹ் இருக்கும் போதே இறங்கின வசனம், புது வசனம் இல்ல. ரசூலுல்லாஹ் உலகத்துல வாழும் போதே இறங்குது. எப்ப இறங்குதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்க? உஹது போர் நடக்குது. ரசூலுல்லாஹ் வெட்டுப்படுறாங்க. ரத்தம் கொட்டுது. கொட்டி மூச்சையாகி விழுந்துடுறாங்க. காபிர்கள்லாம் ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்க, சந்தோஷம் தாங்க இல்லைன்னா காணல, அவர் தலையை காண ஆள விட்டுன்னு பேசுகிறாங்க. சஹாபாக்களுக்குமே ரசூலுல்லாஹ் போன பிறகு எனக்கு யுத்தம் பண்ணணும், ரசூலுல்லாஹ்வே மூத்தா போன பிறகு என்னத்துக்கு சண்டை சொல்லிவிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. சஹாபாக்கள் விட்டு குறிப்பிட்ட சில பேர் தான் ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்தாங்க. மனித சுவர் எழுப்பி காப்பாத்திட்டு இருக்காங்க. மூச்சை தெரிஞ்ச உடனே அல்லாஹ் கிட்ட வருது இந்த வசனம். போர்க்களத்துல சத்தம் போட்டு மக்களை கூப்பிடுறாங்க, முகமது அல்லாஹ்வுடைய தூதர் தான். முகமது மூத்தா போயிட்டா நீங்க ஓடி போய் பார்க்கறீங்களா? அவருக்கு தான் அந்த மார்க்கத்துக்கு வந்தீங்களா? எனக்கா நீங்க வரலையா என்று கேட்கிற மாதிரி அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குறான். உஹது போர்ல இறங்கின இந்த வசனத்தை வாசிச்ச உடனே அபூபக்கர் வாசிச்ச உடனே, ஆமா ரசூலுல்லாஹ் இறப்பாங்கன்னு வசனம் சொல்லுதே, இறந்தா கூட நம்ம தடமாற கூடாதுன்னு சொல்லுதே. உமர் கையில இருந்த வாழ்க்கையில வந்துருச்சு. எல்லாம் ஒரு கருத்துக்கு வர்றாங்க. மூத்தா போயிட்டாங்க முடிவு வந்து அழைத்தாங்க. ஏன் ஒரு கருத்துக்கு வந்தாங்க? ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு குர்ஆனுடைய ஆயத்து. குர்ஆன் சொன்ன உடனே அப்படியே கட்டுப்பட்ட காரணத்தினால அவர்கள் ஒன்றுபட்டார்கள். அன்னைக்கு நடந்த பிளவை தீர்த்து வச்சு இந்த ஒரு வசனம், குர்ஆனுடைய வசனம். அது மாத்திரம் இல்ல, இறந்து போன உடனே இறந்து போனதா முடிவெடுத்தாச்சு, அடுத்து அடக்கம் பண்ணணும். எங்க அடக்கம் பண்றது? சாதாரண ஒரு ஆள் மூத்தா போயிட்டா கூட எங்க தெருவுல போறணும், உங்க தெருவுல போன அடிச்சுக்கிறீங்க. ஆலயோகி போய் எங்கேயோ விமானத்துல இறந்து போனாரு, அவர் ஆந்திராவுக்கு தான் கொண்டு போகணும்னு கொண்டு போயிட்டாங்க. அப்ப அவர்கள் பகுதிக்கு சாதாரண ஒரு மனிதர்களை கொண்டு போகும்போது ரசூலுல்லாஹ் இறந்து போயிட்டாங்கன்னு முடிவு பண்ணுனா எங்க அடக்கணும்? சண்டை வருது. எப்படி சண்டை வருது? எங்க தெருவுல தான் அடக்கணும், எங்க தெருவுல தான் அடக்கணும், எங்க தெருவுல தான் அடக்கணும். பெரிய பயங்கர தகராறு சண்டை நடக்குது. இதுலயே அடிச்சு செத்தாங்களா? இல்ல. அபூபக்கர் வர்றாங்க, மக்களே ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதை கட்டுப்படுகிறீர்களா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் அம்பியாவு இது போன ஹைத்து மாத்து. நபிமார்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்பாட்ல இறந்து போறாங்களோ அங்கனே அழைக்கணும், தூக்கிட்டு போக கூடாது. இதான் ரசூலுல்லாஹ் சொன்ன உத்தரவு. அதனால உங்களுக்கு எந்த வீட்டுல மூத்தா போனாங்களோ அங்கே அழைக்கப்படுங்க. இன்னும் சொல்ல போனால் எந்த இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ அந்த இடத்தில் வைத்துத்தான் நபிமார்கள் உயிரை வாங்குவான். அல்லாவே அந்த இடத்துல அவங்க வீட்டுல வச்சு அந்த உயிரை வாங்கி இருக்கும் பொழுது நீங்கள் இடம் தூக்கிட்டு போகாதீங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய ஆர்டர்னாங்க. அவ்வளவு பேர் கருத்து வேறுபாடு வந்துருக்காங்க. சரி, ரசூலுல்லாஹ் சொன்ன வைக்கும், நாங்க சண்டைக்கு வரல, எங்க தெருவு வேணாம், உங்க தெருவு வேணாம். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, கொண்டு போட்டாங்க. அடிச்சுக்கிறது சண்டை வந்து சண்டை இல்லாம போச்சு. ஒரு ஆள் மூத்தா போயிட்டு என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் மட்டும் இல்ல, ஜனாதிபதியாகவும் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இடத்துல யார் மேலே வைக்கல, கியாமத் நாள் வரைக்கும் அவங்க தான் ரசூலுல்லாஹ். அந்த இடத்துல உன்னால உட்கார வைக்கல. ஆனா ஆட்சி தலைவராக இருந்தாங்களா, ஜனாதிபதியா, அதுக்கு ஒரு ஆள் வச்சு ஆகணும்.
ரசூலுடைய இடம் காலிதான், கேமரா வரைக்கும் காலிதான், குர்ஆன் தான், அதை அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் ஜனாதிபதியா இருந்தாங்க, அதுக்கு ஒரு ஆள் வேணுமே. யாரை வைக்கிறது? சண்டை. இந்த சண்டை லேஸ் சண்டையாவா இருக்கும்? பதவி சண்டை சும்மா சின்ன சண்டையா? பஞ்சாயத்து கூட வார்டு பேசிக்கிறாங்க பாக்குறீங்களா? இல்ல கொலையே நடக்குது, அண்ணன் தம்பி வெட்டிட்டு சாவலாம், யார் ஜெயிக்கிறதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு பஞ்சாயத்து போர்டு ஒரு கவுன்சிலருக்கு இந்த மாதிரி சண்டை போடுறான்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் வகித்த பதவி எப்படிப்பட்ட பதவி தெரியுமா? உலகத்திலேயே அன்னைக்கு அவங்க பெரிய சர்வாதிகாரி. 10 வருஷத்துல அவங்க உண்டாக்குன அந்த சாம்ராஜ்யம் இன்னைக்கு இந்தியாவை விட பெரிய நிலப்பரப்பு, பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாங்க. உலகத்தினுடைய வல்லரசுகள் எல்லாம் அவர்கள் பேரை கண்டு நடுங்கிற அளவுக்கு பெரும் வல்லரசு ஆகிட்டு போனாங்க. இன்னைக்கு அமெரிக்காவா இன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உலகத்துக்கு எல்லாம் அச்சத்தோடு பார்க்கப்பட்டார்கள். அப்படி ஒரு சூப்பர் பவராக இருந்த இடம். அந்த பதவி அடையிறதுல சும்மா இருக்கு சண்டை. சண்டை எப்படி சண்டை? மதீனா ஆட்கள்லாம் சொல்றாங்க எங்க ஊர் ஆளுக்கு தான் வேணும், மக்கா ஆட்கள்லாம் சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது, மக்கா ஆளுக்கு தான், மக்காவாசி எந்த ஊருக்காரங்க. நாங்கள்ல ஆரம்ப காலத்துல அவரை ஏற்றுக்கிட்டோம், நாங்கள்ல ஊர்வாசல இழந்தோம், நாங்கள்ல உயிர் பொலி ஜாஸ்தியா கொடுத்தோம், நாங்கள்ல அகதிகளா வந்து கிடந்துக்கிட்டு இந்த இஸ்லாத்தை கட்டி காத்தோம் என்று சொல்லி மக்காக்காரங்க சொல்றாங்க எங்க ஆளுக்கு தான் தரணும். மதீனா ஆளுக்கு சொல்றாங்க, ஏப்பா நீங்க ஒண்ணும் இல்லாம வரும்போது சோறு போட்டு நாங்க இல்லையா, இருக்கிற பாதி பிரிச்சு உங்களுக்கு தரலையா, நீங்க உங்க சாம்ராஜ்யம் உண்டாகிறதுக்கு தலை வச்சு கொடுத்தது நாங்க இல்லையா, அதனால மதீனாவுக்கு தான் வரணும், எங்க ஊரால் தான் வரணும். சண்டை வருது. இது வந்தா என்ன ஆகும்? எந்த அளவுக்கு கேட்டா அட்டி தட்டி கூச்சல் அளவு தள்ளு முறைலாம் ஏற்படுது. கடைசியா ஒரு வழி இல்லாம நாட்டை பிரிச்சுக்கிறோம்ன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. எப்படி வந்துட்டாங்க? மின்னா அமீருன் மின்கும் அமீர், எங்கெல்ல ஒரு தலைவர் இருக்கிட்ட உங்கள ஒரு ஆளுபதியை வச்சுக்கிறோம் போங்க என்ற அளவுக்கு வரும்பொழுது ஒருத்தர் எந்திரிச்சு சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? மக்களே, எதுக்கு மக்காவா மதீனாவான்னு பாக்குறீங்க, எதுக்கு உள்ளூரா வெளியூரான்னு பாக்குறீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு பார்க்க மாட்டீங்களா, அதை கேட்க மாட்டீங்களா என்று சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, ரலியஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிதீனினா அபலா நர்லாஹு துன்யானா. இந்த அபூபக்கரை அவங்க உயிரோட இருக்கும் போதே தொழுகையில இமாமா நிப்பாட்டாங்க ரசூலுல்லாஹ். அவங்க ஹயாத்தோட இருக்கும் யாரையும் நிப்பாட்டல, உமரை நிப்பாட்டுங்கன்னு பேச்சு வரும்போது கூட மறுத்து அபூபக்கர் நிப்பாட்டினாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் தன் இடத்தில் தொழுகைக்கு ஒரு ஆளை நிப்பாட்டினார்களே, அவரை உங்களுடைய துன்யாவுடைய தலைமைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா, இதுக்கு மக்கா மதீனான்னு பாக்குறீங்க, அந்த மனிதருக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த மரியாதையை பாருங்கள் என்று ஒரு வார்த்தை சொன்ன உடனே சாப்டர் க்ளோஸ். சண்டை வரல. அப்ப சண்டை வரக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இருந்தும் கூட சண்டை வராம போனதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் சொன்னா கட்டுப்படணும், ரசூல் சொன்னா கட்டுப்படணும் என்று இருந்த அந்த மனோபாவம் நமக்கு வரணும். எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் யாரும் யாருடைய கௌரவத்தை விட வேணாம், கூடி பேசுவோம். என்ன பேசுவோம்? நம்மிடத்தில் குர்ஆனுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைக்கு மாற்றமா இருப்பதை எல்லாருமே விட்டுருவோம். என்கிட்ட இருந்தா நானும் விட்டுறேன், உன்கிட்ட இருந்தா நீனு விட்டுரு, நான் உனக்காக உன்கிட்ட நான் சரணடைஞ்சு போகல, என்கிட்ட நீ சரணடைஞ்சு வர வேணாம், யாரும் யாருடைய கௌரவத்தை இழக்க வேணாம். அல்லாஹ்வுக்காக சரணடைய தயாரா? கேள்வி அதுதான். அல்லாஹ் சொன்னதை கேட்க தயாரா? ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி வந்து எல்லாத்தையும் முடிச்சிருவோம். மார்க்கம்ங்கிற பேர்ல என்னென்ன வந்து நுழைஞ்சிச்சோம், ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சா இல்லையான்னு பார்ப்போம். இருந்தா ஏத்துக்குருவோம், இல்லைன்னா விட்டுருவோம். ரசூலுல்லாஹ் காலத்தில் மதுஹப் இல்லை, வேண்டாம். ரசூலுல்லாஹ் காலத்தில் தரீகா இல்லை, வேண்டாம். ரசூலுல்லாஹ் காலத்தில் கத்தபாத்தியா இல்லை, வேண்டாம். ரசூலுல்லாஹ் காலத்தில் சந்தனக்கூடு இல்லை, வேண்டாம். ரசூலுல்லாஹ் காலத்தில் மௌலிது இல்லை, வேண்டாம். ரசூலுல்லாஹ் காலத்தில் பாத்தியா இல்லை, வேண்டாம் என்று முடிவு செய்தோமையானால் நமக்கு இம்மைக்கும் அது நல்லது, ஒற்றுமைக்கும் நல்லது, ஆகிரத்துக்கும் நல்லது, அல்லாஹ் விரும்பக்கூடியது, மறுமையில் வெற்றி பெறக்கூடியது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றியையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். அடுத்து இந்த லைப்ரரி அமைச்சிருக்கிறாங்க, இதை பயன்படுத்த எல்லா நூல்களும் இருக்கிறது. இந்த நூல்களை வந்து வாங்கி கொடுத்து வாங்குவீங்கல்ல, எடுத்துக்கொண்டே படிச்சுட்டு மறுபடியும் வந்து கொடுக்கலாம். நான் கூட ஒரு யோசனை அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வீடு வீடாக லைப்ரரி வண்டியில கொண்டு போய் வீடு வீடாக கேசட்டுகள் புத்தகங்கள் கொடுங்க, மக்கள் கேட்கட்டும், படிக்கட்டும், வாசிக்கட்டும். அந்த மாதிரியான முறையில அதை விஸ்தீர்ணப்படுத்த சொல்லி ஆலோசனை சொல்லி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதையும் அவர்கள் செய்வார்கள் என்று கேட்டு சொல்லணுமாங்க. அடுத்து கேட்டுக்கிறாங்க, தஸ்பீஹ் தொழுகை இருக்கிறதா, அது இப்போது பிரபலம் அடைந்து வருகிறது கேட்டுக்கிறாங்க. ஒரு கேள்வி, அதாவது தஸ்பீஹ் தொழுகையில் ஒரு தொழுகை கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் என்று சில இருக்கிறது.
ஆதாரமற்ற ஹதீசுகள் என்று சில ஹதீசுகள் இருக்கிறது. ஆதாரமற்ற ஹதீசுகள் என்னன்னு கேட்டா, இப்ப நான் இருக்கேன்னு வைங்களேன், ஊர் அறிஞ்ச பொய்யன்னு வச்சுக்கிறேன். நான் சொல்ல நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. நான் ரொம்ப பொய்ய சொல்ல மாட்டேன், கரெக்டா இருப்பேன்னு நினைச்சா நான் சொல்ல நம்புவீங்க. இதே மாதிரி ஹதீசுகளை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னதாக யார் சொல்றான்னு பார்ப்பாங்க. அவர் நல்ல ஆளா இருந்தா தான் அவர் சொல்ற ஹதீஸை ஏத்துக்கணும். பொய் சொல்ற ஆளா இருந்தான்னு வைங்க, அதை ஏத்துக்க மாட்டாங்க. இட்டு கட்டுறவரா இருந்தான்னு வைங்க, ஏத்துக்க மாட்டாங்க. கெட்ட கொள்கை உள்ளவரா இருந்தான்னு வைங்க, ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப இந்த தஸ்பீஹ் தொழுகை பற்றி சில அறிவிப்புகள் வந்தாலும் அதை அறிவிக்கக்கூடியவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இல்லை என்று அந்தந்த ஹதீஸ் நூல்களிலேயே குறிப்பும் கொடுத்துட்டாங்க. அதை ஆதாரமாக கொண்டு நம்ம தஸ்பீஹ் தொழுகை நடத்தக்கூடாது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, தொழுகையில ஈடுபாடு இருக்கணும். ஈடுபாடு இருக்கணுமா? இந்த தஸ்பீஹ் தொழுகையில நீங்க இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழுகை ஈடுபாடே வராது. ஏன் வராது தெரியுமா? 15 தடவை தஸ்பீஹ் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ் 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 கூட எழுப்பலாம். கையை சின்ன சின்ன சொல்லாருன்னா எழுப்பலாம். இவங்க சொல்ற தஸ்பீஹ் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்று 15 தடவை சொல்லணுமா? நான் 15 தடவை சொல்லணும்னு நான் என்ன செய்வேன்னு கேட்டா, தொழுகைகளையும் கவனம் செலுத்த மாட்டேன், அந்த வார்த்தையிலையும் கவனம். 1 2 3 அந்த நம்பர் தான். நீ தொழுவியா எண்ணுவியா? சின்ன சின்னதா இருந்தா கூட 5 சுப்ஹானல்லாஹ்னா கூட எழுதலாம். 5 போயிடலாம். இத்தனை பெரிய வார்த்தையை கொடுத்து 15 என்னன்னு சொன்னா அவன் எண்ணுமானே தவிர அவனுக்கு தொழுகையாகவும் இருக்காது, ஒரு இக்லாசம் இருக்காது, ஒரு இறையச்சம் இருக்காது. இது தொழுகை முறையிலே சேர ஆதாரபூர்வமான செய்தியாகவும் இல்லை. இதுல நான் எத்தனை பேரை பார்த்துக்கிறேன். ருக்குல நின்று கொண்டு இப்படி வரலாம் போகும் தொழுகிறாங்க. ருக்குல என்றது 10 வரும்ல, ருக்குல 10, சைதாவில் 10. சைதாவில் உட்கார்ந்துட்டு இதான் நடக்குமே தவிர என்ன நடக்காது? தொழுகை நடக்காது. 1 இருக்கு, 2 நம்பர் விட்டு 10 நம்பர் விட்டு கூடாதுல்ல, 3 இப்படி இருக்கிட்டே. இதெல்லாம் ஒரு தொழுகை முறை கிடையாதுமா. நீங்க விரும்பி நபில் தொழுகை சொல்லலாம். இப்படி ஒரு புதுசா ஒரு 15 விட் பண்ற தொழுகை ஆதாரமற்ற செய்தி, அது வேண்டியது இல்லை. சுன்னத்தான தொழுகை விரும்பி நபில் நம்மளா தொழுகை. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர்